உலகத்தில் வார்த்தையில் எல்லாத்தையும் உண்டாக்குனார், வானத்தை பூமியும். ஆனால் மனுஷன் மட்டும் தெய்வ சாயலாக படைக்கப்பட்டார். ஒவ்வொரு மனுஷனும் தேவனை போல இருக்கணும், அவன் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி தான் படைக்கப்பட்டார். அதே போல தான் சீசர்கள் 3 ஆண்டுகள் இயேசு ஊழியம் செய்யும் போது அவளுக்கு வரம் பெற்றுக்கல, எந்த வரங்களும் இல்லை, கனிகள் இல்லை. ஆனால் இயேசு சொன்னபடியாக மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து 50 நாளில் பெந்தகோஸ்து நாள் வரும்போது அந்த 12 சீசர்கள் மேலும் தெய்வ பிரகாசமணி வரங்களும் கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். இதுக்காக தான் உலகத்தின் அதிபதி வருவதில் நம்ம ஜெயிக்கணும். அந்த பிரகாசிக்கும்படியாக உன் முகத்தை தேவன் சாயலாக மாற்றுவாராமா. உன் இருளான வாழ்க்கை தேவன் வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பா. இந்த வெளிச்சம் இருக்கும் போது பாவம், இச்சைகள் எதுவுமே வாழ்க்கையில் வராது. அவர் ஜெபிக்கும் போது கூட இயேசுவோட முகமும் பிரகாசமானது நாங்கள் பார்க்குறோம், மோசேயோட முகமும் பிரகாசமானது பார்க்குறோம். நீங்கள் அந்த பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ சாயலாய் இதை மாற்றி கொடுப்போம்.